ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு 5th டே ஆஃப் வின்டர் சேலஞ்ச் ப்ரோக்ராம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெக்ஸ், அப்டமன், பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோங்க. வாங்க நம்ம ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அப்டமனுக்கு வந்து அப்டமன் ரோல் அவுட், அதுக்கப்புறம் வந்து டெட் லிஃப்ட் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரோல் அவுட் முடிச்ச அடுத்த நிமிஷம் வந்து டெட் லிஃப்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும். இது ரெண்டுமே வந்து 15 கவுண்ட்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த செட் வந்து மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா அப்டமன் வந்து டிக்ளைன் சிட்டப்ஸ், அதை முடிச்சதுக்கப்புறம் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே சூப்பர் செட். 15 கவுண்ட்ஸ் அப்டமன் முடிச்ச உடனே லோவர் பேக் ஆண்டி 15 கவுண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த செட் வந்து மூவ் ஆன் பண்ணணும். அடுத்த தேர்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா சைடு ஆப்ளிக் கிரன்ச்சஸ். இந்த ஆப்ளிக் கிரன்ச்சஸ் வந்து பிரேக் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஃபினிஷ் பண்ணுறீங்க 15 கவுண்ட்ஸ், முடிச்ச உடனே லெஃப்ட் சைடு வந்து 15 கவுண்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணுறீங்க. அகைன் கண்டினியூ வித் ரைட் சைட். இது மாதிரி வந்து 3 செட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த செட் வந்து மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபோர்த் ஒர்க் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் செட்டாக லெக் எக்ஸ்டென்ஷன், அகெயின் லெக் கேர்ள்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். லெக் எக்ஸ்டென்ஷன் 15 கவுண்ட்ஸ் முடிச்ச உடனே பிரேக் எடுக்காமல் லெக் கேர்ள் 15 கவுண்ட்ஸ். அதை முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த செட் வந்து மூவ் ஆன் பண்ணணுங்க. ஃபோர்த் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ்க்கு வந்து பைசப்ஸ் வந்து லைங் கான்சன்ட்ரேஷன் கர்வ், ட்ரைசப்ஸில் வந்து கேபிள் ட்ரைசப் ஓவர் எக்ஸ்டென்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். இது ரெண்டுமே வந்து சூப்பர் செட் மாதிரி பண்ணுங்க 15 கவுண்ட்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து தான் அடுத்த செட் வந்து மூவ் ஆன் பண்ணணும். ஸோ பைசப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் டம்பிள் கர்ல் பண்ணியிருப்போம். இது வந்து 15 கவுண்ட்ஸ் லிமிட் பண்ண வெயிட்டை சூஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் 15 கவுண்ட்ஸ் முடிச்ச உடனே பிரேக்கே எடுக்காமல் வந்து சீட்டட் டிப்ஸ் வந்து ட்ரைசப்ஸ்க்காக பெர்ஃபார்ம் பண்ணணுங்க. இது ரெண்டுமே முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த செட் வந்து மூவ் ஆன் பண்ணணும். இது மாதிரி 3 செட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை முடிச்சதுக்கு நல்ல ஒரு டீப் ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு. உங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் see you.